முடியாது. சரி, 2 லட்சத்துல குறைஞ்ச நகையே காட்டாதீங்க. என்னங்க திடீர்னு உங்களுக்கு பொண்ணு மேல இப்படி ஒரு அன்பு ஏற்பட்டுடுச்சு? பரிச கொடுத்தாவது அது மனச மாத்தலான்னு பாக்குறாங்க. இது 3,10,000. 3,10,000. ஆஹா, நெக்லஸ்னா இதுதான். இதையே வாங்கிக்குவோம். ராம்சுப்போ செக் புக் எடு. Many many happy returns of the day. Thank you. எப்படி இருக்கு? Oh, fantastic. Thank you. இதுக்கு என்ன விலையாச்சு? இதுக்கு என்ன விலையாச்சுன்னு உங்க அப்பா தான் சொல்லணும். ஏன் அப்படி? ஆமா, நான் பணத்தை பெருசா நினைக்கிறது இல்ல, உங்க அப்பா பணத்தை பெருசா நினைக்கிறாரு. என்ன லதா, ரெடியா? டைம் ஆச்சே. டாடி, நெக்லஸ் எப்படி இருக்கு? இவர்தான் பிரசன்ட் பண்ணாரு. என்ன டாடி, நெக்லஸ் பார்க்க சொன்னா இவர் முகத்தையும் பாக்குறீங்களே? நெக்லஸ பார்க்காம அவரை பார்த்து, அவரை பார்க்காம நெக்லஸ பார்த்தாலும் ஒண்ணுதானம்மா. என்னமோ விசித்திரமா பேசுறீங்க. இவர் பேர் மணி, எங்க ஃபாதர். இவரோட பேசணும்னு சொன்னீங்களே, பேசிட்டுங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு வரேன். தம்பி, கொஞ்சம் வரீங்களா? யாரப்பா நீ? உளவாளி நம்பர் 1. பயமுறுத்தியா என்ன? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. அதான் உங்க பொண்ணு இல்ல, அவ இதயத்துல வச்சிருக்காள்ல, அவ குரல்ல இருந்து உங்களுக்கு கேட்டிருக்கும். விளையாடி பாக்கிறியா? அந்த நெக்லஸ் எங்க வாங்கின? நீங்க வாங்குற ஷாப்ல தான். அதுக்கு விலை நீங்க கொடுத்ததுதான். எந்த ஊரு? உங்க ஊரு தான். உன் வேலை என்ன? வேலை உங்க வேலை தான். அதாவது கொள்ளையடிக்கிறதா? கொள்ளையடிக்கிறது உங்க தொழில்னு ஒத்துக்கிறீங்களா? அடிக்கடி போன்ல எனக்கு எச்சரிக்கை செய்யற பேர் வழி நீதான்னு சொல்லு. இப்போ நேர்லயே பாக்குறீங்கல்ல, ஒரு கொள்ளக்காரனா இருக்கிறவன் இந்த வீட்டு மாப்பிளையாக வர முடியுமா? கொள்ளக்காரனுக்கு மாப்பிள கொள்ளக்காரனா மாமா? இந்த மாதிரி கூப்பிடாத, கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாயில வந்தபடி திட்டு மாமான்னு மட்டும் கூப்பிடாத. இப்ப நெக்லஸ் கிடக்கிற கழுத்துல மாங்கல்யத்தை கட்ட போறேன். அப்ப நான் உங்களை மாமான்னு கூப்பிடணும் இல்லையா மாமா? என் மகளை கல்யாணம் பண்ணணுங்கிற விருப்பத்தை நீ மாத்திக்கலன்னா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன், ஜெயிலுக்குள்ள தள்ளுவேன். உடனே கல்யாணத்தை நடத்தாம போனா நீ ஒரு பயங்கர கொலகாரங்கிறத உன் மக முன்னாடி நிரூபிப்ப. அப்புறம் உன் மகளே உன்னை வெறுத்துட்டு போயிடுவான். வர்றேன், லதா வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஐயா, என்ன இது அணைஞ்ச தீவட்டி மாதிரி இப்படி நிக்கிறீங்க? என் பொண்ணு பக்கத்துல நிக்கிற பையனை பாத்தியா? அப்பா அழகா இருக்கா? அழகா? அழகன் மட்டுமல்ல, என்ன அழ வச்சு உயிர் எடுக்க வந்திருக்கிற அழகன். இவன் தான் சந்திரசேகரின் ஆத்மா. ஏதோ பிளாஷ்பேக் இருக்குன்னு, அதோட ஓபனிங் சீனா இது? ஆமா, இது க்ளோசிங் சீன் கூட ஆகலாம். இவனாட்ட லோபர் என் பொண்ணுக்கு புருஷனாக கூடாது. அப்பா செய்த குற்றத்துக்கு என்ன வெறுக்கிறியா ரேகா? அவரால என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சு ராஜா. என் கூட பிறந்த அண்ணன் உயிர் விட்டதுக்கு காரணம் யாரு? உங்க அப்பா தானே. அவர் வரதட்சணை கேட்காம இருந்திருந்தா எங்க அண்ணன் ராஜினாமா பண்ணிருப்பாரா? அந்த பணத்தை வாங்கி இருப்பாரா? அந்த பணத்தை பறிகொடுத்த வேதனையில எங்க அண்ணன் தற்கொலை பண்ணிருப்பாரா? ரேகா, உன் அண்ணன் இறந்து போனதுல எனக்கு மட்டும் வேதனை இல்லையா? கவலைப்படாது, அப்பாவை எதிர்த்தே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ராஜா, அண்ணன் செத்து போன அன்னைக்கு ரேகாவும் செத்து போயிட்டா. அம்மா ரேகா, அண்ணன் ஸ்தானத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேம்மா. உன்னை விரும்புறவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கத்தான் நான் இங்க இருக்கேன். வேண்டாம் அண்ணா, இந்த கல்யாணம் சாதாரணமானதில்லை. அதுதான் என் கூட பிறந்தவர் உயிரை வாங்கினது. இந்த அண்ணன் கூட உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க உயிரை விடுறதுக்கும் தயாரா இருக்கம்மா. வேண்டாம், அண்ணனும் கடைசியா இந்த வார்த்தை தான் சொன்னாங்க, நீங்களும் அதையே சொல்றீங்க. அது அந்த அண்ணனோட கடைசி வார்த்தை, இது இந்த அண்ணனோட ஆரம்ப வார்த்தை. சார், என் அப்பாவோட பேசுங்க. அவர் என் மேரேஜுக்கு சம்மதிக்காவிட்டா அவர் ஆஸ்திகளே வேண்டாம்னு விட்டுட்டு வந்துடுறேன். ஒன்னும் அவசரப்பட வேண்டாம்.
உங்க அப்பாவோட என்ன பேசணும், எந்த முறையில பேசணும், எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நிறுத்தி வைக்கணும்னு நினைச்ச ரேகா மேரேஜ நடத்தி வைக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ண வந்திருக்கிற ஆம்பளை. பர்மிஷன் இல்லாம எங்க எதுக்காக வந்த? பர்மிஷன் வாங்கிட்டு வர்றவன் நண்பன், பர்மிஷன் இல்லாமலே வர்றவன் விரோதி. எனக்கு உனக்கு எந்த விரோதமும் இல்லையே. வைகுண்டத்தில் இருக்கிற விஷ்ணு பகவானுக்கும் பூலோகத்தில் இருக்கிற ராட்சசர்களுக்கும் இடையே யுத்தம் நடந்தது விரோதத்தினாலயா? ஓ, நீ அவதார புருஷனா? இப்ப நான் ஒரு சாதாரண மனுஷன். நான் அவதாரம் எடுக்கிறது உன் வார்த்தையை பொறுத்து இருக்கு. ரேகா கல்யாணம் நடக்கணும்னு 50,000 தேவை. அந்த பணத்தை தர வக்கு இல்லாம அவ அண்ணன் செத்து போயிட்டான். அந்த 50,000 தந்துட்டா உடனே ராஜேந்திரனுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் நடந்துரும்ல? நிச்சயமா. அப்ப அந்த 50,000 எப்ப வேணும்? இப்பவா, ராத்திரிக்கா, விழிஞ்சு தந்தா போதுமா? வசதி உள்ளவனா இருந்தா இந்த இடத்திலேயே லட்சமா தர முடியும். ஆனா உன்னை போல உள்ளவன் என் முன்னாலேயே என் பெட்டியில இருக்கிற பணத்தை எடுத்து என்கிட்டயே கொடுப்பேன். ஆனா அந்த மாதிரி தர பணத்தை வச்சு என் மகன் கல்யாணத்தை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கௌரவம் இல்லாத முறையில குறுக்கு வழியில சம்பாதிக்கிற ஒரு பைசா கூட தேவையில்லை. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தேவை. All right, you will get that money. நான் எடுத்த லட்சியத்துக்காக என் ரத்தத்தை சிந்துறேன், இரவு பகலா உழைக்கிறேன். பைசா பைசாவா சேர்த்து அந்த 50,000 உனக்கு தந்துறேன். எத்தனை நாள் டைம் வேணும்? 6 மாசமா, 1 வருஷமா, 3 மாசம்? கேளு. பழக்கமில்லாத வேலையாச்சே, கொஞ்சம் கஷ்டமா இருக்குமேன்னு கேட்டேன். விஸ்வநாதனுக்கு 1 மாசம் டைம் கொடுத்தேன். எனக்கும் அந்த 1 மாசம் போதும். அதாவது வர்ற 9ஆம் தேதி 50,000 என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா நான் ரேகாவை என் பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பேன். வார்த்தையை மாத்தினா நான் சிந்தின ரத்தமும் உழைப்பும் வீணாயிடுச்சேங்கிற கோபத்துல உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். ஜாக்கிரதை. என்ன மச்சா, அவ உனக்கு தண்ணி காட்டிட்டானா? பையன் ரொம்ப திறமசாலியா இருக்காயா. பின்ன அவனை யாருன்னு நினைச்ச? அவன் தான் என் பொண்ணை விரும்புற வீரன், எனக்கு வரப்போற மாப்பிள்ளை. அவ சொன்னபடி பணத்தை கொண்டு வந்துட்டா என்ன பண்றது மச்சான்? அவனால என்ன செய்ய முடியும்? அதுக்குத்தான் 1 மாசம் டைம் வாங்க வச்ச. மச்சான், வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு போறதுக்கு 150 வருஷங்கள் ஆச்சு. அந்த மாதிரி 50,000 கொண்டு வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும்னு சொல்றேன். என் முகத்தை தொடச்சா போறாது, என் கால கழுவ. வாய மூடுற. கூலி வேலைக்காரனான உன் கால நான் கழுவுறதா? கூலிக்காரங்களை கேவலமா பேசாதே கோ தண்டராமா. அவங்க வாக்குரிமையில்தான் உன்னாட்ட ஆளுங்க பதவியில இருக்காங்க. என் உயிர் போனாலும் உன் உதவி எனக்கு தேவையில்லை. நீ உயிரோட இருந்தா என் உதவியை நாடித்தான் ஆகணும். மணி, தேவையில்லைன்னா விட்டுடு. முக்கியமா இப்ப என்ன தேடிட்டு வந்த விஷயம் என்ன? நீ உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்துல ரேகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு சத்தியம் பண்ண இல்ல? நிறைவேற்றி காட்டுறேன் பாரு. நீ தோத்து போவேன்னு பெட் கட்டுறதுக்காக வந்தேன். என்ன பெட்டு? இந்த மாசத்துக்குள்ள நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 50,000 ரேகா கல்யாணத்தை முடிச்சுட்டா, இப்ப நீ சொன்னபடி உன் கால கழுவி என் மகளை கல்யாணம் செய்து வைக்கிறேன். அது செய்ய முடியாவிட்டா என் மகளை நீ அடியோடு மறந்துட வேண்டியதுதான். சேலஞ்ச். வார்த்தையை மாத்தலாம். வார்த்தையை மாத்திர ஜாதி இல்ல மணி. போயிட்டு வரலாமே. வரேன். இந்த ஆளு வர்றத பார்த்தா மணி இவருக்கு இளநீர் கொடுத்திருப்பான் போல இருக்க. நான் மற்றவங்களுக்கு இளநீர் கொடுக்கறவன். அந்த மணி ராத்திரி பகலா வேலை செஞ்சு 10,000 சம்பாதிச்சுட்டான்னு போன் பண்ணலாம். இன்னொரு அவனோட நம்ம ஆளுகளை இருப்பாங்க. வழியிலேயே அவனை அடிச்சு நொறுக்கிடுவாங்க.
நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு சொன்ன பணத்தை நீயே உன் கையால கொடுத்ததுனால சந்தேகம் ஏற்பட வழியில்லைன்னு நினைக்கிறேன். ஜோசியரை கூப்பிட்டு முகூர்த்தம் பார்க்க சொல்லு மாமா. வேலை செய்ய ஆரம்பிச்சு 12 நாள், சம்பாதிச்சது 25,000.